Hello everyone. இந்த வீடியோல நம்ம NEET NTA Mock Test சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். இந்த क्वेश्चंस வந்து Mock Test 2ல இருக்க क्वेश्चंस. இந்த வீடியோல வந்து நம்ம ஒவ்வொரு क्वेश्चனை எப்படி சால்வ் பண்ணனும், எப்படி அப்ரோச் பண்ணனும் அதுதான் நம்ம பார்க்க போறோம். நீங்க புது கான்செப்ட்ஸ் படிக்கிறதை விட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றது கத்துக்கினா அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டைம் வந்து கம்மியா இருக்கு. நீங்க ஒவ்வொரு ப்ராப்ளம் பாருங்க, எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க கத்துக்குங்க. ப்ராப்ளம்ஸ் நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம். சரி, நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பால் வந்து ரோல் ஆகுதான், ஸ்டேர்வேல ரோல் ஆகுதான். இனிஷியலா ஹாரிசான்டல் வெலாசிட்டி இவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டெப்ஸ் ஹைட்டும் விட்த்தும் கொடுத்துட்டாங்க. பால் வந்து எந்த ஸ்டெப்பை ஹிட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி த்ரோ பண்ணா அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகாது, இப்படி கர்வ் பண்ணி இங்கே எங்கேயோ இன்சிடென்ட் பண்ணும். ஸோ எந்த ஸ்டெப் கிட்ட இன்சிடென்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நத்திங் பட் ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டல் மோஷன். நீங்கள் ஒரு பாலை ஸ்பீடில் த்ரோ பண்ணிங்கன்னா அது இங்கே எங்கேயோ இன்சிடென்ட் ஆகும். இது வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம், இது வந்து ஹைட். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்குது, u இன்ட்டு ரூட் ஆஃப் 2h/g அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணணும். இப்போது இங்கே n ஸ்டெப்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஹைட் வந்து என்ன இருக்குன்னா n இன்ட்டு 0.2 இருக்கும். அதே மாதிரி ரேஞ்ச் என்ன இருக்குன்னா n இன்ட்டு 0.2. n ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா n இன்ட்டு 0.2, ஹைட் வந்து n இன்ட்டு 0.2. இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். n இன்ட்டு 0.2 ஈக்குவல் டு 1.8 ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஹைட்டு n இன்ட்டு 0.2 பை 10. ஸ்கொயரிங் பண்ணுங்கள். n ஸ்கொயர் 0.2 ஸ்கொயர் 1.8 ஸ்கொயர் 2 இன்ட்டு n இன்ட்டு 0.2. பாருங்கள், ஒரு n ஒரு 0.2 கேன்சல் பண்ணுங்க. ஸோ n இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த சைடு அனுப்புங்க. 1.8 ஸ்கொயர்னா 3.24 3.24 இன்ட்டு 2 பை 3.24 ஸ்டெப் கிட்ட இன்சிடென்ட் ஆகுது. இங்கே மீனிங் என்ன வரும்னா தேர்ட் ஸ்டெப்பை தாண்டிடுச்சு அப்படின்னா எந்த ஸ்டெப்பை ஹிட் பண்ணும், ஃபோர்த் ஸ்டெப்பை ஹிட் பண்ணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஸ்டோன் வந்து 25 மீட்டர் per செகண்ட்ல 53 ஆங்கிள் வித் ஹாரிசான்டல் த்ரோ பண்றாங்களாம். என்ன கேட்குறாங்கன்னா என்ன டைம்க்கு அப்புறம் அந்த வெலாசிட்டி வந்து 45 டிகிரி பிலோ த ஹாரிசான்டல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, இது 53 டிகிரியில த்ரோ பண்றாங்க. த்ரோ பண்ண என்ன ஆகும், இது இப்படி மூவ் ஆகும். ஏதோ ஒரு இடத்துல இங்க பாருங்க வெலாசிட்டி வந்து இப்படி இருக்கும், இது ஹாரிசான்டல் மேல இருக்கும். ஆனா இங்க பாருங்க வெலாசிட்டி இப்படி இருக்கும், இது ஹாரிசான்டலுக்கு கீழே இருக்கும். இங்க தான் அந்த மாதிரி நடக்கும், பிலோ த ஹாரிசான்டல் இருக்கும். இங்க ஆங்கிள் வந்து 45 டிகிரி இருக்கணும். என்ன டைம்க்கு அப்புறம் வெலாசிட்டி 45 டிகிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இனிஷியலா வெலாசிட்டி வந்து ஸ்பீடு வந்து 25, இங்க ஸ்பீடு வந்து அதே இருக்காது, மாறும். ஸோ vன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 25 நீங்க ரிசால்வ் பண்ணுங்க. இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கும், 25 cos 53 டிகிரி. வெர்டிகல் காம்பனன்ட் என்ன இருக்கும், 25 sin 53 டிகிரி இருக்கும். இந்த இடத்துல ஹாரிசான்டல் காம்பனன்ட் பாருங்க, v cos 45, வெர்டிகல் காம்பனன்ட் வந்து v sin 45. ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஆல்வேஸ் கான்ஸ்டன்டா இருக்குது ஹாரிசான்டல் வெலாசிட்டி தான். இங்க பாருங்க, ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து 25 cos 53 ஈக்குவல் டு v cos 45. இங்க cos 53 கொடுக்கல, இது ஞாபகம் வச்சுங்க. cos 53 ஈக்குவல் டு sin 37 ஈக்குவல் டு 3/5 இருக்கும். மோஸ்ட்லி எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க, ஒருவேளை கொடுக்கலன்னா பாருங்க, ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். cos 37 ஈக்குவல் டு sin 53 ஈக்குவல் டு 4/5. இப்போ cos 53 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 25 இன்ட்டு 3/5 ஈக்குவல் டு v இன்ட்டு cos 45 வந்து 1/√2. கேன்சல் பண்ணுங்க. v வந்து 15√2 அப்படின்னு வரும். இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து 15√2 இருக்கும். ஆனால் நம்மளுக்கு டைம் தேவை. ஞாபகம் வச்சுங்க, டைம் வேணும்னா எப்போதுமே y டைரக்ஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா y டைரக்ஷனில் தான் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். vy இஸ் ஈக்குவல் டு uy ப்ளஸ் ay இன்ட்டு t. இது வெக்டர் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெலாசிட்டி டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுதுங்க ப்ரொஜெக்டைல் மோஷனில். பாருங்க, இனிஷியலாக மேலே இருக்கும், அப்புறம் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு அப்புறம் வெலாசிட்டி கீழே இருக்கும். சைனோட சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் ஃபைனல் வெர்டிகல் வெலாசிட்டி, இங்கே வெர்டிகல் வெலாசிட்டி பாருங்க டவுன்வர்டு இருக்கு. ஜென்ரலாக டவுன்வர்டு இருக்கிறது நெகட்டிவ் எடுத்துக்கோங்க, ஏன்னா நெகட்டிவ் y டைரக்ஷன். அப்வர்டு இருந்தால் அது வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து டவுன்வர்டு இருக்கு, அதனால மைனஸ் v sin 45. இனிஷியல் வெலாசிட்டி பாருங்க, அது மேலே இருக்கு 25 sin 53 பிளஸ் ஆக்சலரேஷன் பாருங்க எப்போதுமே டவுன்வர்டு இருக்கு, g டவுன்வர்டு இருக்கு. சைனோட சப்ஸ்டியூட் பண்ணுங்க, மைனஸ் 10 இன்டூ டி. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் v வந்து 15√2, sin 45 வந்து 1/√2 ஈக்குவல் டு 25 இன்டூ 4/5 மைனஸ் 10t. 5 இது கேன்சல் பண்ணுங்க. 10t இஸ் ஈக்குவல் டு 35, t ஈக்குவல் டு 3.5 வரும். தேர்ட் ஆப்ஷன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். n வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி, e சார்ஜ், டவ் ரிலாக்ஸேஷன் டைம், m மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்.
அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயர் கேட்குறாங்க. அந்த ஒயரோட லென்த் எல், கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் இதான் அந்த ஒயருன்னு எடுத்துக்கலாம். இந்த ஒயருக்கு பேட்டரியை இப்படி கனெக்ட் பண்ணுறாங்க. பேட்டரியோட வோல்டேஜ் வின்னு எடுத்துக்கலாம். இதில் ஏதோ ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கோங்க. இங்கே பேட்டரி இப்படி கனெக்ட் பண்ணோன்னா இது ப்ளஸ் டெர்மினல், இது மைனஸ் டெர்மினல். ஸோ இங்கே ப்ளஸ் பொலாரிட்டி வரும், இங்கே மைனஸ் பொலாரிட்டி வரும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜென்ரல் அவே ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். அதனால் நெகட்டிவ் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும். இங்கே ஃபோர்ஸ் வந்து அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னா QE அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். EE இஸ் ஈக்குவல் டு MA அப்படின்னு எழுதிக்கலாம். ஆக்சலரேஷன் வந்து E/m. அஃப்கோர்ஸ் இங்கே நீங்கள் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும், ஆக்சலரேஷனும் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் மைனஸ் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேக்னிடியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மைனஸ் போட தேவையில்லை. இப்போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க பிட்வீன் டூ கொலிஷன்ஸ். ஜென்ரலாக அது ஆக்சலரேஷன் இன்டூ ரிலாக்ஸேஷன் டைம்னு சொல்லுவாங்க. இது வந்து டைம் டேக்கன் பிட்வீன் டூ கொலிஷன்ஸ். ஸோ இங்கே ஆக்சலரேஷன் வந்து E/m இன்டூ டவ் அப்படின்னு வரும். இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E/m. இதை மொபிலிட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் எனிவே அவங்க ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு I/R அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பதிலாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த மாதிரி ரிலேஷன் இருக்கும். V ஈக்குவல் டு E/Dன்னு. ஸோ Vன்னா இங்கே அப்ளை பண்ணுற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், Eன்னா இதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட், Lன்னா லென்த். இந்த ஃபார்முலாவை V பதிலாக நான் E/Lன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். I பதிலாக NEAVD. R ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் பதிலாக என்ன வரும்? VD M by E tau equal to NEA VD into R. VD cancel பண்ணுங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து ML by NE square tau A அப்படின்னு வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிலாக்ஸேஷன் டைம்னு கூட சொல்லிக்கலாம். ரெண்டு கொலிஷன் நடுவில் டைம் கம்மியாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ஃபேன் வந்து 2400 RPMல ரிவால்வ் ஆகிட்டே இருக்கான். சடனாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறாங்களாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோடனே உடனே ரெஸ்ட்டுக்கு வராது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகும். ஸோ அதோட ஆர்பிஎம் வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் ஆர்பிஎம் கம்மி ஆகிட்டே இருக்குது. ஆர்பிஎம்னா ரொட்டேஷன்ஸ் பர் மினிட். என்ன கேட்குறாங்கன்னா இந்த கிராஃப் யூஸ் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு ஐடியா இருக்கணும். ஒமேகா வர்சஸ் டைம். ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஆங்குலர் வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃபில் என்ன கண்டுபிடிக்கலாம்னா, லெட்ஸ் கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒமேகாக்கும் டைமுக்கும் கிராஃப் இப்படி ட்ரா பண்ணுறாங்க. கிராஃப்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு dθ by dt அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. இதை நீங்கள் dθ இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்டூ dt அப்புறம் இன்டெகிரேட் பண்ணுங்கள் போத் சைட்ஸ். தீட்டா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஒமேகா dt அப்படின்னு வரும். இப்போது ஜென்ரலாக ஒமேகா டைம் கிராஃபில் இதை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா ஏரியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏரியா அண்டர் ஒமேகா டி கிராஃப் தான் இன்டெக்ரல் ஒமேகா டிடி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஈக்குவல் டு என்ன? தீட்டா. தீட்டானா என்ன? எவ்வளோ ஆங்கிள் பண்ணியிருக்கோம். நீங்கள் கிராஃப் கீழே ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஏரியா தான் நத்திங் பட் தீட்டா. ஜென்ரலி தீட்டா யூனிட்ஸ் வந்து ரேடியன். அதனால ஒமேகா யூனிட்ஸும் என்ன இருக்குன்னா ரேடியன் பர் செகண்ட். இது டைம். டைமோட யூனிட்ஸ் என்ன இருக்கும்? செகண்ட். இந்த ப்ராப்ளமில் ரெவல்யூஷன்ஸ் கேட்குறாங்க. தீட்டாவை ரெவல்யூஷன்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா ஒமேகாவை ரெவல்யூஷன் பர் செகண்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். டைம் வந்து செகண்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். யூனிட்ஸ் அப்படி இருக்கணும் எப்போதுமே. நீங்கள் தீட்டா ஒரு வேளை ரெவல்யூஷன்ஸில் கேட்டால் நீங்கள் ஒமேகா ரெவல்யூஷன் பர் செகண்ட்னு எடுத்துக்கலாம். டிடி வந்து செகண்ட்ஸில் எடுத்துக்கலாம். இப்போது இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கிராஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னமோ ரெவல்யூஷன் பர் மினிட் கொடுத்துருக்கான், இங்கே என்னமோ செகண்ட் கொடுத்துருக்கான். எப்போதுமே யூனிட் சேமாக இருக்கணும். இங்கே மினிட் இருக்குல்ல, அது செகண்டில் மாற்றிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் கிராஃபை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். என்னவா சேஞ்ச் பண்ணணும்னா ரெவல்யூஷன் பர் செகண்டாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இங்கே டைம் வந்து செகண்டில் இருக்குது அதனால. ஸோ இது வந்து நீங்கள் ஒமேகாவாக எடுத்துக்கலாம். இது ரெவல்யூஷன் பர் செகண்டை நீங்கள் ஒமேகாவாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஐடியா வந்து நீங்கள் ஏரியா அண்டர் த கிராஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா தீட்டா வரும். ஆனால் இந்த ஏரியா கண்டுபிடிச்சா கரெக்டாக வராது. ஏன்னா இது ரெவல்யூஷன் பர் மினிட். நீங்கள் ரெவல்யூஷன் பர் செகண்டாக மாற்றிக்கணும். அது மாற்றிக்கணும்னா ஃபஸ்ட்டு இது பாருங்கள். இந்த வேல்யூவை பாருங்கள். 2000 ரெவல்யூஷன் பர் மினிட் இல்லை, அது செகண்ட்ஸை மாற்றிக்குங்க. அதுக்கு 60 செகண்ட் டிவைட் பண்ணணும். இது கேன்சல் பண்ணுங்கள். 40 வரும். ஸோ 40 ரெவல்யூஷன் பர் செகண்ட். இப்போ இது பாருங்கள். இதை வந்து 600 இல்லை, 600 ரெவல்யூஷன் பர் 60 செகண்ட்ஸ். கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும்னா 10 ரெவல்யூஷன் பர் செகண்ட்.
ஸோ இது வந்து 10 வரும், இது வந்து 40 வரும். கிராஃபை பிளாட் பண்ணுங்கள். இப்படி இருக்கும், சடனாக இங்கே கொஞ்சம் டிவியேட் ஆகுது, இப்படி இருக்கும். டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் வந்து இங்கே 8 தான், இங்கே வந்து 24 தான். ஸோ இப்போ ஆர்பிஎஸ் per செகண்ட் மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இது பாருங்கள், ஒமேகா வர்சஸ் டைம் கிராஃப் தான். இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? தீட்டா வரும். ஆன்சர் எதில் வரும்? ரெவல்யூஷன்ஸில் வரும். இப்போ இந்த ஏரியா கண்டுபிடிங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஏரியா 1 எடுத்துக்கலாம். ஏரியா 1 வந்து half இன்ட்டு பேஸ் பாருங்கள் 8, இந்த லென்த் 8, ஹைட் பாருங்கள் இது, அது வந்து 30 இருக்கும். இது 10, இது 40னால இது 30. கால்குலேட் பண்ணுங்கள், 120 ரெவல்யூஷன்ஸ் வரும். இப்போ இந்த ஏரியா A2ன்னு எடுத்துக்கோங்க. A2 is equal to 8 இன்ட்டு இது வந்து 10, 80 ரெவல்யூஷன் வரும். இந்த ட்ரையாங்கிள் ஏரியா வந்து A3ன்னு எடுத்துக்கோங்க. அது வந்து half இன்ட்டு இந்த லென்த் பாருங்கள், அது 24 minus 8, 16. ஹைட் வந்து பாருங்கள் 10, 80 ரெவல்யூஷன்ஸ் வரும். இது எல்லாமே ஆட் பண்ணுங்கள், 280 வரும். செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஸ்மூத் வால் இருக்கான், ஆனால் ஏக்கும் பிக்கும் நடுவில் ஃப்ரிக்ஷன் இருக்கான். பி மேலே ஒரு ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணுறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃப்ரிக்ஷன் ஆன் பி டியூ டு ஏ. ஸோ பி மேலே ஏனால ஃப்ரிக்ஷன் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்குறாங்க. இங்கே நீங்கள் தனித்தனியாக ஃபோர்ஸஸ் பார்க்கலாம். இப்போ ஏ மேலே ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும், வெயிட் இருக்கும், டவுன்வர்ட் இருக்கும். இந்த சைடு ஃப்ரிக்ஷன் இல்லை. ஏ வந்து கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணும், ஏ வந்து கீழே மூவ் ஆகும். அதனால ஏ மேலே ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்வர்டு இருக்கும். ஏ மேலே ஃப்ரிக்ஷன் வந்து அப்வர்டு இருக்கும், ஏன்னா வெயிட் வந்து ஏ கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணும், அதனால ஏ மேலே ஃப்ரிக்ஷன் அப்வர்டு இருக்கும். அதனால பி மேலே ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக டவுன்வர்டு இருக்கும். நீங்கள் இந்த ஃபோர்ஸ் பற்றி கூட யோசிக்க தேவையில்லை. இந்த ஃபோர்ஸை நீங்கள் ரிசால்வ் கூட பண்ணிக்கலாம். இது வந்து எஃப் காஸ் தீட்டா, இது வந்து எஃப் சைன் தீட்டா. கேபிட்டல் எஃப் சைன் தீட்டா எப்படி இருக்கும், கேபிட்டல் எஃப் காஸ் தீட்டா எப்படி இருக்கும். அதோட வெயிட்டும் டவுன்வர்டு இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஏ எடுத்துக்கவே நம்ம சொல்லலாம், ஏ மேலே வெயிட் வந்து டவுன்வர்டு இருக்கும், அதனால ஏ வந்து கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ ஏ மேலே ஃப்ரிக்ஷன் அப்வர்டு இருக்கும். அதனால பி மேலே ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்குன்னா, ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்கும், நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து எல்சிஆர் சர்க்கியூட். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, குவாலிட்டி ஃபேக்டர் கேட்குறாங்க. குவாலிட்டி ஃபேக்டர் ஃபார்முலா இருக்குது. குவாலிட்டி ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ரெசோனேட்டிங் ஃப்ரீக்வன்சி பை பேண்ட் விட்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பேண்ட் விட்த் வந்து R/L இருக்கும். இது சப்ஸ்டியூட் பண்ணால் ω0 L/R அப்படின்னு வரும். ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இந்த வாட்டி கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ω0 வந்து ரெசோனேட்டிங் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அது வந்து 1/√LC இருக்கும். இது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே √L/C இன்ட்டு 1/R அப்படின்னு வரும். இங்கே குவாலிட்டி ஃபேக்டர் ஈக்குவல் டு ω0 L/R ஞாபகம் வச்சுங்க, இது இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து நீங்கள் ω0 சப்ஸ்டியூட் பண்ணி இப்படியும் பண்ணிக்கலாம். அவங்க LCR வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க, குவாலிட்டி ஃபேக்டர் கேட்குறாங்க. Q இஸ் ஈக்குவல் டு √L வந்து 8.1 மில்லின்னு சொல்லியிருக்காங்க, 10⁻³ by 12.5 இன்ட்டு 10⁻6 இன்ட்டு 1/10. இது பாருங்கள், இது கேன்சல் பண்ணால் 10⁻³ இருக்கும், ரூட்டில் தான் இருக்கும். இந்த 10,000 நீங்கள் 10 இன்ட்டு 100 எழுதிக்கோங்க, இந்த மாதிரி வரும். 80 by 12.5, 100க்கு ஸ்கொயர் ரூட் 10 பை இங்கே ஆல்ரெடி 10 இருக்குது, கேன்சல் ஆகும். 12.5 நான் 25/2 எழுதுகிறேன். √160 by 25 வரும். நீங்கள் 16 இன்ட்டு 10 எழுதிக்கோங்க, 4 இன்ட்டு √10 by 5 வரும். √10 வேல்யூ அப்ராக்சிமேட்லி 3 சம்திங், 12/5 இது ஆல்மோஸ்ட் 2.4 or 5 சம்திங் அந்த மாதிரி வரும். பி தான் ஆன்சர். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், சிம்பிள் பெண்டம் ப்ராப்ளம். இந்த பாப் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஹாலோ பால்னு சொல்கிறாங்க, ஃபில்டு வித் வாட்டர்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பிளக் இருக்கான், ஒரு ஹோல் மாதிரி இருக்கான், இது வந்து வாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ அன்பிளக் பண்ணுறாங்களா, ஓப்பன் பண்ணுறாங்க, என்ன ஆகும், வாட்டர் ட்ராப் ஆகிட்டே இருக்கும். வாட்டர் வெளியில் வந்துகிட்டே இருந்தால் டைம் பீரியட் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு டைம் பீரியட் ஃபார்முலா தெரியும், சிம்பிள் பெண்லம்க்கு 2π√L/G. எல்லைனா என்னென்னா, இது ஸ்பியரில் சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல இந்த இடத்துல, இந்த டிஸ்டன்ஸ் தான் எல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து சென்டர் ஆஃப் மாஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸோ இதுதான் லென்த் ஆஃப் சிம்பிள் பெண்லம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாட்டர் கீழே வந்துட்டே இருந்தால் சென்டர் ஆஃப் மாஸ் கீழே வந்துட்டே இருக்கும். வாட்டர்லாம் வெளியில் வந்தோன்னே இது ஃபுல் எம்டி ஆகிடும். ஸோ அகெயின் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே போகும், இப்போ ஸ்பியர் தானே, இது சென்டர் ஆஃப் மாஸ் மறுபடியும் சென்டரில் வரும். ஸோ இங்கே ஐடியா வந்து என்னென்னா, சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருப்பாருங்க, இப்படி கீழே போயிட்டு மறுபடியும் ஃபைனலாக எங்கே வரும், மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வந்துடும். அகெயின் லென்த் வந்து இனிஷியலாக லென்த் எங்கே இருந்துச்சோ அதே லென்த் வந்துடும். லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, எல் இன்க்ரீஸ் ஆகுது,
டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகுது. வாட்டர் வெளியில் வந்தோடனே சென்டர் ஆஃப் மாஸ் அகெயின் இங்கே வந்துடும். அதனால லென்த் டிக்ரீஸ் ஆகுது, டைம் பீரியடும் டிக்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் டிக்ரீஸ் டு த ஒரிஜினல் வேல்யூ. ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது ரொம்ப ஈஸி ப்ராப்ளம், செமிகண்டக்டர் ப்ராப்ளம். இதுல டயோட் கொடுத்துட்டு எது ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு கேட்குறாங்க. இது பாருங்க டயோடு, இதுதான் பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு சொல்லுவோம். பிஎன்னா ஹோல்ஸ் இண்டிகேட் பண்ணும், என்னன்னா எலக்ட்ரான்ஸ் இண்டிகேட் பண்ணும். பி வந்து பாசிட்டிவ் சைடு கனெக்ட் ஆயிருந்தா ஆர் என் வந்து நெகட்டிவ் சைடு கனெக்ட் ஆயிருந்தா இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க ஹோல்ஸ் ரிப்பல் ஆகிட்டு முன்னாடி போகும், ஆர் எலக்ட்ரான்ஸ் ரிப்பல் ஆகிட்டு மூவ் ஆகும். இது ஃபார்வர்ட் பயாஸ். என் பாருங்க, என்னன்னா எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ், அது வந்து பாசிட்டிவ் கனெக்ட் ஆயிருந்தா ரிவர்ஸா கனெக்ட் ஆயிருப்பாருங்க. இது ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் லாஜிக் வந்து அந்த பி இருக்குல்ல, அது ஹையர் பொட்டன்ஷியல் சைடு கனெக்ட் ஆயிருக்கணும். என் இருக்குல்ல, அது வந்து லோயர் பொட்டன்ஷியல் சைடு கனெக்ட் ஆயிருக்கணும். அது வந்து ஃபார்வர்ட் பயாஸ். இப்போ இங்க செக் பண்ணுங்க, இது பி, இது என். பாருங்க இருக்கிற பொட்டன்ஷியல்ல இது லோ, இது வந்து ஹை. ஸோ பி வந்து ஹையர் பொட்டன்ஷியல் தான் கனெக்ட் ஆயிருக்கு, என் வந்து லோயர் பொட்டன்ஷியல் கனெக்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ். நம்ம இது செக் பண்ணலாம். இது ஹை லோ எதுவுமே இல்லை, இது ஃபார்வர்டும் சொல்ல முடியாது, ரிவர்ஸும் சொல்ல முடியாது. இது பாருங்க பிஎன், என் வந்து ஹையர் சைடு கனெக்ட் ஆயிருக்கு, ஏன்னா 2 லோயர். பி வந்து லோயர் சைடு கனெக்ட் ஆயிருக்கு, இது ரிவர்ஸ். அதே மாதிரி இது பி என், 2 ஹையர் -2 லோயர். லோயர் வந்து பி கனெக்ட் ஆயிருக்கு, என் வந்து ஹையர் கனெக்ட் ஆயிருக்கு, இதுவும் ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் இது ரொம்ப ஈஸி ப்ராப்ளம் தான். -Q1 Q2 -Q3 வந்து இப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்களாம். இங்கே -Q1 + Q2, இங்கே -Q3. The x component of force on -Q1 is proportional to கேட்குறாங்க. நீங்கள் Q1 மேலே ஆக்டர் ஃபோர்ஸஸ் பார்க்கணும். Q1 மேலே Q2 அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? Q2 வந்து என்ன பண்ணுன்னா Q1 அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் வந்து லெட்ஸ் இது F2ன்னு எடுத்துக்கலாம். F2 இப்படி இருக்கும். அதே மாதிரி -Q1 மேலே -Q3 அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இது ரெண்டுமே லைட் சார்ஜஸ். ஸோ -Q3 வந்து -Q1 ரிப்பல் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். அது வந்து F3. இப்போ F2 ஃபார்முலா வந்து 1/4πε0, அதுதான் நான் K எழுதுறேன். Q1 Q2 by distance between them B² அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே -Q1 போட வேணாம், இங்கே ஃபோர்ஸ் மேக்னிடியூட் தான் நம்ம பார்க்குறோம். இங்கே மைனஸ் போடாதீங்க, வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதே மாதிரி F3 என்ன இருக்கும்? சேம் 1/4πε0 Q1 -Q1 இல்லை, மேக்னிடியூட் Q1, மேக்னிடியூட் ஆஃப் -Q3 Q3 தான், பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ அந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? A². இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் -Q1. -Q1 மேலே 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி F2 வந்து எக்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்குது, ஆனால் F3 வந்து ஒரு ஆங்கிளில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த F3யை ரிசால்வ் பண்ணி இந்த டைரக்ஷனில் எவ்வளோ இருக்கோ பார்க்கணும். இந்த டைரக்ஷனில் F3 காம்பனண்ட் எவ்வளோ இருக்கோ பார்க்கணும். பாருங்க, இது இன்னும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இது தீட்டா இருந்தால் இதுவும் தீட்டா, ஏன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். இது எவ்வளோ இருக்குன்னா 90 மைனஸ் தீட்டா. F3யை நீங்கள் இந்த டைரக்ஷனில் ரிசால்வ் பண்ணுங்க. F3 cos of 90 minus theta. X காம்பனண்ட்டில் F2 plus F3 ரெண்டுமே சேம் டைரக்ஷனாக தான் இருக்குது. F3 cos of 90 minus theta வந்து cos of 90 minus theta வந்து sin theta. X காம்பனண்ட்டில் இருக்க ஃபோர்ஸ். F2னா என்ன போடலாம்? F3னா sin theta. இதில் சிமிலர் டேர்ம்ஸ் காமன் எடுங்க. KQ1 Q2 by B², Q3 by A². ஸோ ப்ரொபோர்ஷனல் டு இது சாட்டிஸ்ஃபை பண்ணுற டேர்ம் B ஆப்ஷன் இருக்குது. ஃபைனல் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் ரியல் இன்வெர்டட் இமேஜ் வந்து இந்த கிராஃப் வந்து சூட்டபிளாக இருக்கும் ஃபார் ரியல் இன்வெர்டட் இமேஜ்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு தெரியணும். ஆப்ஜெக்ட் இன்ஃபைனைட்டில் இருந்துச்சுன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? ஃபோக்கஸ் கிட்ட ஃபார்ம் ஆகும். இப்போ ஆப்ஜெக்டை கிட்டத்தில் கொண்டு வந்துட்டே இருந்தால் டுவர்ட்ஸ் த மிரர், இமேஜ் வந்து அவே ஃப்ரம் த மிரர் மூவ் ஆகிட்டே இருக்கும். U இன்ஃபைனைட் இருந்துச்சுன்னா V என்ன ஆகும்? V வந்து Fக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே கிராஃப் பாருங்கள், V/Fக்கும் U/Fக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறாங்க எல்லாத்துலேயுமே. எனிவே இங்கே U/F பண்ணால் இதில் இந்த கேஸில் இன்ஃபைனைட் தான் இருக்கும். எனவே இன்ஃபைனைட் பை சம்திங் வந்து இன்ஃபைனைட் தான். இது வந்து என்ன ஆகும்னா, இப்போ V/F என்ன ஆகும்னா, V வந்து F-ஆ, F/F என்ன ஆகும்? 1-ஆ இருக்கும். U/F இன்ஃபைனைட்டாக இருக்கும்போது V/F 1-ஆ இருக்கும். பாருங்கள், இந்த கிராஃப் கரெக்டாக இருக்குது. இது V வந்து இது V/, இது பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா U/F இன்ஃபைனைட்டில் இருந்தால் V/F 1-ஆ இருக்குது. ஆனால் இங்கே பிரச்சனை வந்து U/F நெகட்டிவ்ல இருக்கு பாருங்க. இங்கேயும் சரி இங்கேயும் சரி U/F நெகட்டிவ்ல இருக்கு. V/F ஆனால் பாசிட்டிவ்ல இருக்கு. மீனிங் U வந்து நெகட்டிவ், V வந்து பாசிட்டிவ். இது நடக்காது இந்த மாதிரி. ஜென்ரலாக கான்கேவ் மிரரில்
ரியல் இமேஜ்க்கு u நெகட்டிவா இருக்கும், v வந்து நெகட்டிவா இருக்கும். u நெகட்டிவ்னு எடுத்தீங்கன்னா vயும் நெகட்டிவா இருக்கும். இல்லாட்டி நீங்க u பாசிட்டிவ்னு எடுத்தீங்கன்னா vயும் பாசிட்டிவ் தான் இருக்கும். ஆக்சுவலி இதுவும் தப்பா தான் இருக்கும், இதுவும் தப்பா தான் இருக்கும். இங்க u நெகட்டிவ் இருக்கு, v பாசிட்டிவ் இருக்கு. இது தப்பு. இது பாருங்க u பாசிட்டிவ் ஆனா v நெகட்டிவ். இதுவும் தப்பு, இது வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுவும் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் கிட்ட வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இமேஜ் எங்க போயிருக்கும்? இன்ஃபைனைட் கிட்ட வந்திருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னா u/f வந்து என்ன வரும்? 1 வரும். இமேஜ் எங்க இருக்கும்? இன்ஃபைனைட். அப்படின்னா v/f இன்ஃபைனைட் பை f இன்ஃபைனைட். v இன்ஃபைனைட் ரொம்ப ஹை வேல்யூல இருக்கு. u வந்து பாருங்க 1 இருக்கும். இந்த கிராஃப் கரெக்டா இருக்கு. அவ்வளவுதாங்க ப்ராப்ளம்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ so much ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.